ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு நான் இந்த கிளாஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். என்ன டாபிக் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு சின்ன வார்த்தை தாங்க. இந்த சின்ன வார்த்தையை வச்சு நம்ம நிறைய கேள்விகள் கேட்டு பிராக்டிஸ் பண்ண போறோம். அது என்ன வார்த்தை அப்படின்னு பாக்குறீங்களா? எட் அப்படிங்கிற வார்த்தை தான். இந்த எட் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம். இதை எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நீ இன்னும் சாப்பிடலையா, நீ இன்னும் தூங்கலையா, நீ இன்னும் படிக்கலையா, நீ இன்னும் வேலையை முடிக்கலையா அப்படின்னு கேட்போம் பாத்தீங்களா? இன்னும் நீ ஒரு செயலை செய்யவில்லையா அப்படின்னு கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ இந்த எட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு we are going to practice many sentences, many interrogative sentences. கேள்வி வாக்கியங்கள் தான் நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். நீங்களும் சைலண்டா இருக்கக்கூடாது, பிகாஸ் இங்கிலீஷ் வந்து நம்ம சூப்பரா பேசுறதுக்கு பிராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ யூ ஷுட் பிராக்டிஸ் வித் மீ. ஓகே, பிராக்டிஸ் பண்ணுவீங்களா? லெட்ஸ் ஸ்டார்ட். எட் தமிழ்ல இன்னும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வார்த்தையை வந்து நம்ம ஒரே ஒரு டென்ஸ் கூட மட்டும்தான் நம்மளால பயன்படுத்த முடியும். அது என்ன டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, ஸோ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் கூட மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஸோ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பெர்ஃபெக்ட் அப்படின்னா முடிந்த, முற்று பெற்ற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரீசெண்டா ஒரு செயல் வந்து முடிஞ்சிருக்கும். ஓகே, அதை பத்தி சொல்றது தான் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அல்லது பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த ப்ரெசென்ட்ல பேசுறது தான் வந்து ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, ஸோ அது வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலா டென்சஸ்ல சொல்லி கொடுத்துருப்பேன். பட் வேற எந்த டென்ஸ்லையும் இந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. குறிப்பா பாஸ்ட் டென்ஸ்லாம் பயன்படுத்தவே கூடாது. ஓகேவா? இங்க பாருங்க, இதுக்கு வந்து செர்டைன் ரூல்ஸ் இருக்கு. நம்ம எந்த சப்ஜெக்ட்ஸ் கூடனாலும் நம்ம இந்த எட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா அதுக்கு ஒரு சின்ன ரூல் இருக்கு. ஐ, யூ, வி, தே வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வந்து haven't அப்படிங்கிற இந்த வார்த்தை வரும். ஏன்னா வந்து நம்ம நெகட்டிவான கேள்வியை தான் நம்ம வந்து கேட்க போறோம். ஓகேவா? நெகட்டிவான கொஸ்டின் தான் நம்ம எட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி கேட்க முடியும். அதனால முதல்ல haven't அப்படிங்கிற வார்த்தை வரும். have not அதோட சுருக்கமான வடிவம் தான் haven't. haven't is the contraction of have not. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட். இந்த நாள்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இங்க வரும். அதுக்கப்புறம் வந்து வெர்போட தேர்ட் ஃபார்ம். எல்லாருக்குமே தெரியும், பெர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே வந்து வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். அது என்ன வெர்போட தேர்ட் ஃபார்ம்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட வெர்பு வந்து கோ அப்படின்னு இருக்கு. வெர்ப்னா என்னது? நம்ம செய்யக்கூடிய செயல். நமக்கு கோ அப்படின்னு ஒரு வெர்ப் இருக்கு. இதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. இதோட செகண்ட் ஃபார்ம் வந்து பாஸ்ட் ஃபார்ம், அது வந்து வென்ட். தேர்ட் ஃபார்ம் வந்து கான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், இது வெர்போட செகண்ட் ஃபார்ம், இது வெர்போட தேர்ட் ஃபார்ம். ஸோ கோ அப்படிங்கிறது பிரசன்ட் ஃபார்ம், வென்ட்ங்கிறது பாஸ்ட் ஃபார்ம், ஸோ கான் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இதைத்தான் நம்ம இங்க வந்து பயன்படுத்தணும். ஒன் மோர் எக்ஸாம்பிள், கிளீன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓகே, கிளீன்னா வந்து சுத்தம் செய்யறது. இதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? கிளீன்ட். ஓகே, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கிளீன்ட். நெக்ஸ்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள், ஈட், ஏட், ஈட்டன். Okay, and another example, come, came, come. So இந்த present perfect tense நம்ம யூஸ் பண்றதுனால நீங்க இந்த தேர்ட் ஃபார்ம் தான் பயன்படுத்தணும். நீங்க வந்து present ஃபார்மோ இல்ல பாஸ்ட் ஃபார்மோ நீங்க வந்து பயன்படுத்த முடியாது, பயன்படுத்த கூடாது. இது வந்து ரூல். ஓகே, கடைசியா இந்த எட் அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும் கேள்வி கேட்கும் போது. ஓகேவா? நீ இன்னும் படிக்கலையா, அவன் இன்னும் படிக்கலையா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ கொஸ்டின் மார்க் கடைசி போடணும். இதே இது நம்மளோட சப்ஜெக்ட் வந்து ஹி, ஷி, இட், அவன், அவள், அது அப்படின்னு வந்திருந்ததுன்னா ஹேஸ் நாட் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் முதல்ல வரும். ஹேசன்ட், ஹேசன்ட். ஓகே, எப்படி வாசிக்கணும்? ஹேசன்ட். நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட். இந்த மூணுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இங்க வரும். அதுக்கப்புறம் வழக்கம் போல வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் வரும். கடைசி எட் அப்படின்னு வரும், கடைசி கொஸ்டின் மார்க். ஓகே, ஸோ இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லும் போது உங்களுக்கு நல்லா புரியும். நீங்க முக்கியமா ஞாபகம் வைக்க வேண்டியது, எந்த சப்ஜெக்ட் வந்தா haven't வரும், எந்த சப்ஜெக்ட்ஸ் வந்தா hasn't வரும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் தென் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங்,
கண்டிப்பா வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். இங்க நான் வந்து 2 சென்டென்சஸ் நான் எழுதி போட்டிருக்கேன். நல்லா ரீட் பண்ணி பாருங்க. நீ இன்னும் சாப்பிடலையா, அவன் இன்னும் சாப்பிடலையா அப்படிங்கிற கொஸ்டின். ஓகே, இங்க பாருங்க இன்னும் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்திருக்கு. காட் இட்? இந்த கேள்வியை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கறதுங்கிறத பார்க்கலாம். அப்படியே நம்ம இந்த ரூல் அப்ளை பண்ண போறோம், அவ்வளவுதான். ஓகேவா? எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க, கவனிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்க நீ இன்னும் சாப்பிடவில்லையா, இங்க சப்ஜெக்ட் என்னது, நீ அப்படின்னு வந்திருக்கு, இதான் சப்ஜெக்ட். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன, யூ. ஓகே, சோ யூ வந்திருக்கு. சோ நம்ம இந்த ரூல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். பண்ணிடலாமா? முதல்ல என்ன வரும், haven't. haven't. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது, யூ. haven't you. வெர்ப் என்னது, சாப்பிடுறது, இதான் வெர்பு. சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன, eat. அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன, eat, ate, eaten. eaten அப்படிங்கிறது தேர்ட் ஃபார்ம். haven't you eaten. கடைசி என்ன வார்த்தை வரும், yet. அவ்வளவுதான், question mark. haven't you eaten it. haven't you eaten it. ஸோ இது வந்து நம்ம வாசிக்கும் போது கொஞ்சம் சிரமமா இருக்கும், ஏன்னா நம்ம இப்பதானே ப்ராக்டிஸ் பண்றோம், அதனால கொஞ்சம் சிரமமா இருக்கும். பட் நீங்க பேசி பழகுனீங்கன்னா ஈஸியா இருக்கும். இங்க ரீட் பண்ணுங்க இத. haven't you eaten yet. haven't you eaten it. ஃபாஸ்டா சொல்லும் போது haven't you eaten it. நீ இன்னும் சாப்பிடலையா. நெக்ஸ்ட், அவன் இன்னும் சாப்பிடவில்லையா. இது எப்படி சொல்லலாம், இங்க வந்து நல்லா கவனிங்க, சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறி இருக்கு, வெர்பு வந்து அதே தான். ஸோ சப்ஜெக்டை நீங்க வந்து மாத்தும் போது நீங்க வந்து haven't போடக்கூடாது. ஸோ அவன் அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, he. அப்போ இந்த ரூல் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ hasn't வரும், அவ்வளவுதான். எழுதலாமா? மிச்சதெல்லாம் சேம் தான். hasn't. சப்ஜெக்ட் என்னது, நெக்ஸ்ட் he. hasn't he. நெக்ஸ்ட் வெர்ப் என்னது, சாப்பிடுறது, அதோட தேர்ட் ஃபார்ம் eaten, yet. அவ்வளவுதான். hasn't he eaten it. hasn't he eaten it. அவன் இன்னும் சாப்பிடலையா. that's it. சோ இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியுதா? சோ சப்ஜெக்ட பொறுத்து haven't வருமா hasn't வருமா அப்படிங்கறத டிசைட் பண்ணணும். சோ இன்னொரு விஷயம், வாசிக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து haven't, haven't, hasn't, hasn't. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन, அவங்க இன்னும் சாப்பிடலையா, அவர்கள் இன்னும் சாப்பிடவில்லையா, அது எப்படி சொல்லுவீங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஜெக்ட் நல்லா பாருங்க, haven't வருமா hasn't வருமா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அவர்கள் இன்னும் சாப்பிடவில்லையா, பேச்சு வழக்குல அவங்க இன்னும் சாப்பிடலையா. சோ அவர்கள் அப்படின்னா they, இந்த யூக்கு பதிலா they வரும், அவ்வளவுதான். ஓகே, haven't they eaten it. haven't they eaten it. அவங்க இன்னும் சாப்பிடலையா அப்படின்னு கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன் உங்களுக்கு, அவள் இன்னும் சாப்பிடவில்லையா, அதை எப்படி கேட்பீங்க, அவள் இன்னும் சாப்பிடவில்லையா. அவள் அப்படின்னா she. சோ இந்த ரூல் அப்ளை பண்ணணும். hasn't she eaten it. hasn't she eaten it. that's it. ஈஸியா இருக்கா, பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அப்ப லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ், நீ இன்னும் வரவில்லையா. நீ இன்னும் வரலையா, பேச்சு வழக்குல இப்படிதான் கேட்போம், நீ இன்னும் வரலையா. அதை எப்படி கேட்பீங்க இங்கிலீஷ்ல? எல்லாருமே ஆன்சர் பண்ணணும், யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. சப்ஜெக்ட் வந்து நீ அப்படின்னு வந்திருக்கு, அதுக்கு நம்ம haven't யூஸ் பண்ணுவோமா இல்ல hasn't யூஸ் பண்ணுவோமான்னு டிசைட் பண்ணிட்டு ஸ்லோவா ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ரைட், இங்க வந்து சப்ஜெக்ட் நீன்னு வந்திருக்கு, சோ இங்கிலீஷ்ல வந்து யூ. அப்ப நம்ம வந்து இந்த ரூல் அப்படியே ஃபாலோ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து haven't வரும். ஓகே, haven't. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது, நீ அப்படின்னு இருக்கு, சோ இங்கிலீஷ்ல யூ. haven't you. haven't you. நெக்ஸ்ட் வெர்ப் என்னது, இங்க வரலையா, வர்றது. வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல, கம். அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன, கம், கேம், கம் தான். ஓகேவா? சோ தேர்ட் ஃபார்மும் கம் தான். சோ haven't you come. இன்னும் கடைசியான வார்த்தை yet. haven't you come yet. haven't you come yet. நீ இன்னும் வரலையா அப்படின்னு அர்த்தம். ஓகே, நீ இன்னும் ஸ்கூலுக்கு வரலையா அப்படின்னா haven't you come to school yet. got it. நீ இன்னும் காலேஜ்க்கு வரலையா, haven't you come to college yet. நீ இன்னும் வீட்டுக்கு வரலையா, haven't you come home yet. இந்த மாதிரி. ஓகேவா? சோ கடைசியா தான் இந்த எட்டுங்கிற வார்த்தை வரும். நெக்ஸ்ட், அவள் இன்னும் படிக்கவில்லையா. அவள் இன்னும் படிக்கவில்லையா அப்படின்னு கொஸ்டின். எல்லாமே வந்து பாருங்க
நெகட்டிவான கொஸ்டின்ஸ் தான் இல்லையா? ஸோ அங்கதான் நம்ம அந்த எட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண முடியும். ரைட்? நீங்க இந்த இன்னும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டில் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது இந்த இடத்துல. அது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இல்ல வந்து கண்டினியூஸ் சென்டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அது நான் வந்து சொல்லி கொடுக்குறப்போ அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதுக்கப்புறம். ஓகே, அதை வச்சு நீங்க குழப்பிக்க கூடாது. அவள் இன்னும் படிக்கவில்லையா எப்படி சொல்லுவீங்க? எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. இங்க சப்ஜெக்ட் என்னது? முதல்ல அவள் அப்படிங்கறதா நம்மளோட சப்ஜெக்ட். ஓகேவா? ரைட். சோ இங்க அவள் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஷீ. அப்படியே இந்த ரூல் ஃபாலோ பண்ணிருங்க. சோ ஷீ வந்திருக்கு. கேள்வி எதுல ஆரம்பிக்கும்? hasn't. hasn't சப்ஜெக்ட் என்னது? அவள். சோ இங்கிலீஷ்ல ஷீ. hasn't she. வெர்ப் என்னது? படிக்கிறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்டடி. அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? ஸ்டடி, ஸ்டடீட், ஸ்டடீட். அப்ப நம்ம தேர்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? சோ ஸ்டடீட் அப்படிங்கிறது நான் எழுதிடுறேன். இன்னும் அப்படின்னு இருக்கு. சோ 8 போட்டுக்கலாம். hasn't she studied it? hasn't she studied it? அவள் இன்னும் படிக்கவில்லையா? ஓகே, அவள் அவளுடைய தேர்வுக்கு இன்னும் படிக்கவில்லையா? hasn't she studied for her exams yet? இன்னும் அவளுடைய தேர்வுக்கு படிக்கவில்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து கேட்கலாம். ஓகேவா? சிம்பிளா இருக்கா? நெக்ஸ்ட், அவர்கள் இன்னும் கிளம்பவில்லையா? அவங்க இன்னும் கிளம்பலையா? சோ இது வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் சொல்லுங்க கமெண்ட்ல. நீங்க தான் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு வரீங்களே. நிச்சயமா பார்த்துட்டே இருங்க. இதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களால வந்து இங்கிலீஷ் பேச முடியும். சரியா? ரைட். சோ இங்க வந்து சப்ஜெக்ட் என்ன இருக்கு? அவர்கள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. அப்போ இந்த ரூல் ஃபாலோ பண்ணணும். பண்ணலாமா? சோ haven't அதுலதான் நம்மளோட கேள்வி வந்து ஆரம்பிக்கும். சோ haven't. சோ சப்ஜெக்ட் என்னது? தே. haven't they. வெர்ப் என்னது? கிளம்புறது. சோ கிளம்புறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து லீவ். ஓகேவா? லீவ் அப்படின்னா வந்து கிளம்புறது. சோ இதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா லெஃப்ட். இதோட தேர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் லெஃப்ட் தான். லீவ், லெஃப்ட், லெஃப்ட். ஓகே, சோ haven't they left. இன்னும் haven't they left yet. haven't they left yet. அவர்கள் இன்னும் கிளம்பவில்லையா? ஓகே, சோ இப்போ வந்து இப்படியும் வரலாம் சப்ஜெக்ட் வந்து. இப்போ என்னோட பேர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், செந்தில் இன்னும் படிக்கவில்லையா? செந்தில் இன்னும் படிக்கவில்லையா அப்படின்னு இருக்கு. செந்தில்ங்கிறது என்னோட பேரு. சோ இந்த மாதிரி ஆண்களின் பெயர்கள் பெண்களின் பெயர்கள் வந்தாலும் நம்ம வந்து hasn't தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சிங்குலரா இருந்தா நம்ம வந்து hasn't யூஸ் பண்ணணும். ப்ளூரலா இருந்தா haven't யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய நண்பர்கள். உன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வரலையா? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வரலையா? சோ உன்னுடைய நண்பர்கள் அப்படின்னா வந்து அது ப்ளூரல். அது வந்து நம்ம haven't யூஸ் பண்ணுவோம். haven't your friends come yet. உன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வரலையா? இது செந்தில் இன்னும் படிக்கலையா? hasn't செந்தில் studied yet. இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? இதை வச்சுதான் நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கும் போது தானாவே நமக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு ஓகே, நம்ம வந்து we can manage, நம்ம எந்த சிச்சுவேஷனாலும் நம்மளால வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கை வரும். ஸோ அது வரும்போது நம்ம ஈஸியா இங்கிலீஷ் பேசிடலாம். இப்ப சொல்லுங்க, இங்கிலீஷ் ஈஸியா கஷ்டமா? ஈஸி தானே? லெட்ஸ் see some more examples. நெக்ஸ்ட், நீ இன்னும் வீட்டை சுத்தம் செய்யவில்லையா? நீ இன்னும் வீட்டை கிளீன் பண்ணலையா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின். ஓகே, சோ இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க, நீங்களே சொல்லிடுவீங்க. ஓகேவா? சப்ஜெக்ட் என்னது? நீன்னு வந்திருக்கு. அப்போ இந்த ரூல் அப்ளை பண்ணுவோம். சோ haven't வரும் முதல்ல. haven't. haven't சப்ஜெக்ட் என்னது? you. haven't you. haven't you. நெக்ஸ்ட் வெர்ப் என்னதுங்க? சுத்தம் செய்யறது. இதான் வெர்ப் இல்லையா? சோ சுத்தம் செய்யறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? clean. அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? clean, cleaned, cleaned. அவ்வளவுதான். சோ haven't you cleaned. இன்னும் yet. எட்டுன்னு போடக்கூடாது, ஏன்னா எட்டுங்கிற வார்த்தை நம்ம கடைசியா யூஸ் பண்ணலாம். இங்க வந்து வீட்டைன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு எக்ஸ்ட்ரா. சோ அப்ப அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன எழுதிடலாம்? ஓகேவா? சோ haven't you cleaned the house yet. சோ இங்க பாருங்க, இந்த வெறுப்புக்கு அப்புறம் நான் 2 புள்ளி வச்சிருப்பேன். அது எதுக்குன்னா இந்த மாதிரி சில சமயங்கள்ல எக்ஸ்ட்ரா வார்த்தைகள்லாம் வரும், வந்தா அது அந்த வெறுப்புக்கு அப்புறமா வரும். ஓகேவா? சோ haven't you cleaned the house yet. haven't you cleaned the house yet. நீ இன்னும் வீட்டை கிளீன் பண்ணலையா? அவன் இன்னும் தூங்கவில்லையா? அவன் இன்னும் தூங்கலையா? அவன் இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல, அதுதான். அதை எப்படி கேட்கலாம்?
ஸோ இங்க வந்து சப்ஜெக்ட் அவன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல ஹீ. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ் ரூல். இந்த ரூல் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போறோம். பண்ணலாமா? ஸோ hasn't சப்ஜெக்ட் வந்து ஹீ, வெர்ப் என்னது? தூங்குறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா? ஸ்லீப். அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்லீப் அப்படின்னா தூங்குறது. இதோட பாஸ்ட் ஃபார்ம் என்னன்னா ஸ்லெப்ட். ஸ்பெல்லிங் பாருங்க எப்படி இருக்கும்னு. ஸ்லெப்ட். அதோட தேர்ட் ஃபார்மும் ஸ்லெப்ட் தான். ஓகே, ஸ்லீப், ஸ்லெப்ட், ஸ்லெப்ட். hasn't he slept? இன்னும், yet. hasn't he slept yet? hasn't he slept yet? அவன் இன்னும் தூங்கலையா? ஓகே, இப்போ இதே கேள்விய கொஞ்சம் மாத்தி கேட்கலாமா? நீ இன்னும் தூங்கலையா? அதை எப்படி கேட்பீங்க? நீ இன்னும் தூங்கலையா? ஸோ இது காமனா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாட் பண்ணும் போதோ பேசும்போதோ கேட்கிற கொஸ்டின். நீ இன்னும் தூங்கலையா, இல்ல நீங்க இன்னும் தூங்கலையா, அதை எப்படி கேட்பீங்க? நீ அப்படின்னு வந்திருக்கு சப்ஜெக்ட், அப்ப என்ன வரும்? haven't வரும். அவ்வளவுதான். haven't you slept yet? haven't you slept yet? நீ இன்னும் தூங்கலையா? நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட். நீ இன்னும் சமைக்கவில்லையா? நீ இன்னும் சமைக்கலையா? இதுவும் ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ஓகே கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ இதை எப்படி கேட்பீங்க? நீ இன்னும் சமைக்கலையா? ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் யூ வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ரூல் அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதான். பண்ணிடலாமா? ஸோ haven't சப்ஜெக்ட் என்னது? யூ. haven't you வெர்ப் என்னது? சமைக்கிறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? cook. அதோட தேர்ட் ஃபார்ம் எல்லாருக்குமே தெரியும். cook, cooked, cooked. haven't you cooked? இன்னும், yet. haven't you cooked yet? haven't you cooked yet? நீ இன்னும் சமைக்கலையா? that's it. ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கிராமர் அப்படிங்கிறது ரூல் தான். அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ண ஆன்சர் வந்துடும். பட் அதே சமயத்துல யூ ஷுட் லேர்ன் த ப்ராப்பர் ப்ரொனன்சியேஷன். ஸோ நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் வார்த்தைகளை, நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க அதிக அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வாசிக்கும் போது சில சமயங்கள்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப நீங்க ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது, திரும்ப திரும்ப நீங்க பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தானாவே வந்துடும். haven't you cleaned the house yet? இதை நம்ம எப்படி வாசிக்க கூடாதுன்னு சொல்றேன் பாருங்க. haven't இதை வந்து haven't, ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. haven't அவ்வளவுதான். ஸோ cleaned அப்படின்னு இருக்கு. இதை வந்து cleaned அப்படிலாம் சொல்லக்கூடாது. cleaned. ஓகே, haven't you cleaned the house yet? எப்படி வாசிக்கிறோம்னு தெரியுதா? ஸோ அதே மாதிரி இதை வந்து நம்ம cooked அப்படின்னு சொல்லக்கூடாது. cooked. haven't you cooked yet? cooked அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. cooked. haven't you cooked yet? that's it. ஓகே, ஸோ கடைசியா ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ உன்னோட வேலையை இன்னும் முடிக்கலையா? நீ உன்னோட வேலையை இன்னும் முடிக்கலையா அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து இப்போ நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. பார்க்கறதுக்கு பெரிய சென்டென்ஸா தான் இருக்கும், பட் ஆனால் நீங்க ஆன்சர் பண்ணும்போது சிம்பிளா பண்ணிடுவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி haven't வருமா hasn't வருமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. அண்ட் தென் ஈஸியா நீங்க வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிடலாம். ஆன்சர் பண்ணலாமா? ஆன்சர் பண்ணுங்க. யாருமே சைலண்டா இருக்கக்கூடாது. இந்த 3 சென்டென்சஸ்க்கும் நீங்களாகவே ஆன்சர் பண்ண போறீங்க இப்போ. ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ரைட்? ஓகே, நீ உன்னுடைய வேலையை இன்னும் முடிக்கவில்லையா? நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஆன்சர் பண்றதுக்கு. ஸோ சப்ஜெக்ட் வந்து நீன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம haven't யூஸ் பண்ணுவோம். ஸோ நீனா யூன்னு அர்த்தம். ஸோ haven't. சப்ஜெக்ட் என்னது? யூ. haven't you. ஸோ முடிக்கிறதுக்கு என்ன? இங்கிலீஷ்ல complete. அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? complete, completed, completed. ஓகே, ஸோ haven't you completed? haven't you completed? ரைட்? நெக்ஸ்ட், உன்னுடைய வேலையை அப்படின்னு இருக்கு. your work. இன்னும் கடைசியா வந்து yet. கடைசியா தான் எட்டு போடுங்க. ஓகேவா? ஸோ haven't you completed your work yet? haven't you completed your work yet? இதே மாதிரி நம்ம ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணா நீ இன்னும் உன் ப்ராஜெக்டை முடிக்கலையா? haven't you completed your project yet? நீ இன்னும் உன் ப்ராஜெக்டை முடிக்கலையா? ஓகே அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட், அவன் இன்னும் உனக்கு கால் பண்ணலையா? அவன் இன்னும் உனக்கு கால் பண்ணலையா அப்படின்னு ஒரு கொஸ்டின். இது எப்படி கேட்பீங்க? ஸோ அவன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல he. நம்ம இந்த ரூல் ஃபாலோ பண்ணலாம். ஸோ hasn't, சப்ஜெக்ட் என்னது? he. hasn't he
ஸோ வெர்ப் என்னது? கால் பண்றது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கால் தான். கால், கால்டு, கால்டு. தேர்ட் ஃபார்ம் வந்து கால்டு. hasn't he called உனக்கு, யூ, இன்னும், yet. அவ்வளவுதான். hasn't he called you yet? hasn't he called you yet? அவன் இன்னும் உனக்கு கால் பண்ணலையா? the last one, நீ இன்னும் பார்க்கலையா? இது யாருனால இருக்கா? நீ அவனை இன்னும் பார்க்கலையா? நீ இன்னும் இந்த படம் பார்க்கலையா? ஸோ வாட் எவர், நீ இன்னும் பார்க்கலையா? அதை எப்படி கேட்கலாம் பாருங்க. ஸோ இங்க நீன்னு வந்திருக்கு. அப்ப வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? haven't. ஸோ haven't you பார்க்கறதுக்கு இங்கிலீஷ்ல see. அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? see, saw, seen. ஓகே. ஸோ haven't you seen இன்னும், yet. haven't you seen yet? நீ இன்னும் பார்க்கலையா? haven't you seen that movie yet? இன்னும் நீ அந்த படம் பார்க்கலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகேவா? சிம்பிளா இருந்ததா உங்களுக்கு? சோ அப்ப இந்த yet அப்படிங்கிற வார்த்தைய நம்ம நெகட்டிவா கேள்வி கேட்கறதுக்கு பயன்படுத்தலாம். அதுவும் நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட மட்டும் தான் பயன்படுத்த முடியும். சோ மத்த டென்ஸ் கூட நீங்க வந்து பயன்படுத்தி யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி நெகட்டிவா क्वेश्चन கேட்கறதுக்கு. ஓகேவா? சிம்பிளா இருக்கா? ஈஸியா இருக்கா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்றீங்க. ரைட்? இப்போ உங்களுக்கான ஒரு சிம்பிளான ஒரு ஹோம்வொர்க். நீ இன்னும் சாப்பிடலையா? அவள் இன்னும் வரவில்லையா? ஓகே, ரெண்டுமே சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஏற்கனவே இதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்திருப்போம். கொஞ்சம் சப்ஜெக்டிவ் இருப்பையும் இடத்த மாத்தி கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ மறக்காம உங்க ஆன்சர்ஸ் கமெண்ட்ல சொல்லிருங்க. கண்டிப்பா உங்களோட ஆன்சர்ஸ் நான் ரீட் பண்ணி பார்ப்பேன். ஓகேவா? ஸோ அதுக்கெல்லாம் மேல நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னது? பிராக்டிஸ். அதையும் மறக்காம பண்ணிருங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.